எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. இன்றைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், எல்லாருமே கேட்ட ஒரு டாபிக். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்துட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் டயட்டை வந்துட்டு ரிவீல் பண்ண போகிறதில்ல, அதை நம்ம டாக்டர்ஸ் வந்துட்டு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. பட் எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் உங்களை தடுத்துட்ருக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃபாக நம்ம பார்ப்போம். ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்ன ரீசன்னால நம்ம வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கோம். வெயிட் லாஸ் இந்த சென்ஸ் நல்ல வெயிட் இருந்து ஹெல்த்தியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. வெயிட் ஜாஸ்தியாக இருந்து மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருக்குது, 10 ஸ்டெப் 20 ஸ்டெப்லாம் ரெண்டாக ஏறிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 5 ஸ்டெப் ஏறினாலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரியான சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் இல்லையா. வெயிட்னால நமக்கு வர பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் அவங்களுக்கு வெயிட் லாஸ் எதனால நம்ம பண்ணலை, என்னென்ன ரீசன் அண்ட் எக்ஸ்கியூசஸ் நீங்கள் சொல்கிறீங்க, அண்ட் வந்துட்டு இப்போ வெயிட் லாஸ்க்குள்ளே போகிறோன்னா என்னெல்லாம் பண்ணி நம்ம வெயிட் லாஸ்க்குள்ளே போகலாம், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். மொதல் விஷயம், என்ன எக்ஸ்கியூஸ் நம்ம கொடுக்குறோம். அதாவது நான் வந்துட்டு என் பேஷண்ட்ஸ் பார்த்ததுலேருந்து எடுத்த ஒரு கருத்து கணிப்பு தான் இது. ஸோ அதை நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பவுமே டயர்டாக இருக்குது, காலையிலேருந்து நைட் வரைக்கும் விடாமல் பார்க்குற ஒரே வேலை இந்த வேலை தானே, அதனால் நான் என்ன ஆனாலும் டயர்ட் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ஒரு ஃபுல் டைம் ஜாப் தானே. ஸோ ரெண்டாவது வந்துட்டு என் ஹஸ்பண்டோ இல்லை என்னோட குழந்தைங்களோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் நைட் ஃபுட்டை எடுப்பேன் அப்படிங்கிறது. அதாவது ஒரு 10:30 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு கூட வீட்டில் இருக்கிற ஆளுங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுவேன் நான். அதனால் அல்சர் பிரச்சனையோ, கேஸ்ட்ரிக் பிரச்சனையோ, இன்டைஜஷன் பிரச்சனையோ, இல்லைனா வெயிட் கெயின் ஆகிறதோ, அந்த மாதிரி வீட்டு வேலையே எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் ஒர்க் அவுட் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நாங்களே வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு வராங்களே, ஒரே ஒர்க் அவுட் அப்படியே ஒரு வருஷம் ஃபுல்லாக பண்ண வைக்க முடியாது. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் பண்ணுற அளவுக்கு நாங்கள்லாம் ஒர்க் அவுட் பண்ணிடுறோம். உங்களோட வேலைப்பளு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் மேக்ஸிமம் மெஷினரிஸ் வந்துருச்சு இல்லைங்களா நமக்கு எல்லாருக்குமே. மிக்ஸி, கிரைண்டரு, மாப்பு, ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் இல்லைங்கிற மாதிரி வந்துருச்சு. இப்போ வீட்டு வேலை செஞ்சு நான் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன், இது வீட்டு வேலை அப்படிங்கிறது என்ன மாதிரினா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, எப்படி மிக்ஸி கிரைண்டர்லாம் இல்லாதப்போ நம்மளே ஆட்டாங்கல்லாம் ஆட்டுறதோ அம்மியில் அரைக்கிறதோ நமக்கு வேர்க்கும் இல்லையா அந்த ஒர்க்லாம் பண்ணும்போது. ஆனால் இப்போ பெருசாக இல்லை. அதே மாதிரி அந்த ஒர்க் பண்ணியும் நமக்கு வந்துட்டு அதே வெயிட் மெயின்டைன் ஆகுறது. ஏன் அப்படின்னா நம்ம கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்குது. இந்த வேலையை வந்துட்டு நான் டெய்லி பண்ணுவேன்ப்பா, இதுதான் நான் 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு வெயிட் குறையல, அப்படி பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ணி உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போய் எக்ஸ்ட்ராவாக உடம்பு வலிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் கொடுத்தா மட்டும்தான் உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் எல்லாமே கரைஞ்சி வெளியே வரும். சரிங்களா. ஸோ உங்களோட ரெகுலர் ஒர்க் வந்துட்டு உங்களோட வெயிட் லாஸ் பண்ண வைக்கும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஸோ நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது பண்ணணும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதோ, ஹிட் எக்ஸசைஸ் பண்ணுறதோ, பிரமிட் மாதிரி ஒரு இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதோ, இந்த மாதிரி ஒரு புது விஷயத்தை நம்ம வச்சுக்கணும். ஸோ வீட்டு வேலை செய்கிறேன் அதுக்கே வெயிட் குறையணும்னு நினைக்கக்கூடாது. இனிமேல் நான் சாப்பிட்ருவேன் அப்படின்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன், எல்லாத்தோட தட்டில் இருக்கிற மிச்சம் நான் தான் சாப்பிடுவேன், எனக்கு சோறு வேஸ்ட் பண்ணுறக்கே கஷ்டமாக இருக்கும் அப்படி நம்ம உடம்பு என்ன டஸ்ட்பின்னா எல்லாத்தோட மிச்சத்தையும் சாப்பிட்றதுக்கு நெவர். ஸோ அவங்கவுங்க மிச்சம் வச்சாங்கன்னா இருக்கட்டும். அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு அவருக்கு மிச்சமே இருக்காது, நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன். கம்மியாக சாப்பிட்றதும் லெஃப்ட் ஓவர்ஸை சாப்பிட்றதையும் முதல்ல நிறுத்துங்க. நிறையா சாப்பிடணும், நல்லதாக சாப்பிடணும். இது ஒரு ரீசன் சொல்கிறீங்க. மேஜர் ரீசன் வந்துட்டு உடம்பு வலி. எனக்கு கால் வலி, எனக்கு கை வலி, எனக்கு முதுகு வலி, எனக்கு கழுத்து வலி. உடம்பு வலி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் ஆகி இப்போ ஒரு 18 வயசுலேருந்து எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆக ஆரம்பிக்குது, 35 40 வரைக்கும். ஸோ இந்த 18லேருந்து 40 வரைக்கும் நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யங் ஏஜ். ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஏஜில் வந்துட்டு உடம்பு வலி வருது அப்படின்னா அது ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு பெயின் கில்லர்ஸ் மாதிரி நம்ம போக வேணாம். எதனால் உடம்பு வலி வருதுன்னு பார்த்து அதை ட்ரீட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி உடம்பு வலியாக என்ன வலியாக இருந்தாலும் அந்த போனுக்கும் அந்த ஆர்கானுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ஒர்க் கொடுத்தா மட்டும்தான் அதில் இருக்கிற பெயினும் ரிலீஃப் ஆகும். கால் வலி இருக்குன்னு நடக்காமையே இருக்கிறதும், முதுகு வலி இருக்குன்னு குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யாமே இருக்கிறதும் வந்துட்டு பெயினை இன்னுமே அக்ரவேட் தான் பண்ணும். ஸோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போயும் அதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உடம்பு வலியை வந்துட்டு ரீசனாக சொல்ல ஆரம்பித்தோன்னா எல்லாருமே உடம்பு வலின்னு உட்காந்துட வேண்டியதுதான். அடுத்து வந்துட்டு திங்கிங், ஓவர் திங்கிங், ஒன்லி திங்கிங் அண்ட் நாட் எக்ஸிக்யூட்டிங். நம்ம நிறைய விஷயங்கள் பிளான் போட்டு வச்சுருப்போம், ஆனால் அந்த பிளானை வந்துட்டு இவங்க தடுத்துடுறாங்க, அவங்க தடுத்துடுறாங்க, என்னால் பண்ண முடியலன்னு எல்லாத்தையும் மற்றவங்க மேலேயே பழியை போட்டுட்டு நம்ம அப்படியே எல்லா பிளானை மட்டும் போட்டு வச்சுக்கிறது. அதே ஒன்று கேட்டுக்கோங்க, நமக்கு ஒன்று வேணும் அப்படின்னா யாருமே அதுக்கு ரீசனாக அதுக்கு ஒரு தடையாக இருக்கவே முடியாது. இஃப் வி ரியலி வாண்ட் டு டூ தட். அவங்க பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க, இவங்க பண்ண முடியல, அதுக்கு வந்துட்டு ஒரு ரீசனே சொல்ல முடியாது. நமக்கு வேணுங்கிறத நம்ம தானே எடுத்துக்கணும். அந்த மாதிரி இந்த ஓவர் திங்க் பண்ணி எப்படி சொல்கிறது, நான் வெயிட்டை குறைஞ்சிட்டா எல்லாருமே என்னை பார்த்து இந்த வயசில் வெயிட் குறைக்கணுமா அப்படின்னு கேட்டுருவாங்களோ, இல்லைனா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீ போடணுமான்னு கேட்டுருவாங்களோ. அப்படி இல்லைனா ஒரு மாதத்தில் 7 kgs குறைச்ச எங்களோட பேஷண்ட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அப்படியே சொங்கி போயிட்டேன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில். நீ வந்துட்டு சாப்பிட்றது
சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் சாப்பிட்றதே இல்லைன்னு சொல்லாதீங்க, நல்லதாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி சுற்றுச்சூழலில் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு திங்க் பண்ணி அந்த ப்ராசஸ்க்குள்ளேயே போகாமல் இருக்கிறது ஒரு மோசமான விஷயம். அதே மாதிரி இந்த உடம்பு நான் ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும், அதான் 2 குழந்தைங்க பெற்றுட்டோம்ல, இந்த உடம்பே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பழகிடுறது. நோ, நம்ம ஹெல்த் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் பெட்டராக மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணுமே தவிர்த்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. இப்போ 6 பேக்ஸ் வச்சுக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, போதும்லாம் விட்டுற மாட்டாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ, ஸ்கின் ஷைனிங் கொண்டு வரதுக்கு, முடி நல்லா வளர்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த போதும்டா இது போதுங்கிற மாதிரி எதுவுமே வச்சுக்காதீங்க. டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு உண்மையாலுமே டைம் இல்லை. நம்ம 4 மணிக்கே காலையில் எழுந்திரிக்கணும், 7 மணிக்கு பிள்ளைங்களை கிளப்புறோம். அதே மாதிரி நம்ம நைட்டு தூங்க போகும்போதே வந்துட்டு என்ன காலையில் சமைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறது. இந்த டைமை வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் பண்ணி நம்ம வந்துட்டு ரெடி பண்ண முடியும். என்ன அப்படின்னா, ஒரு 1 வீக்கோட பிளானை ஒரு 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 ½ அன் ஹவர் உட்காந்து எழுதிடுங்க. இந்த 1 வீக்குக்கு வந்துட்டு இதை தான் சமைக்கணும், அதை சமைக்கணும்னு சொல்லிட்டு எழுதிட்டோன்னா அந்த யோசிச்சுட்டு தூங்காமல் இருக்கிறதுனால காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் வராது. டக்குன்னு வந்தோமா, செஞ்சோமா, முடிச்சோமா சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நீங்களும் பண்ண ஈஸியாக ஆகிடும். அதே மாதிரி ஒரு 10 மணிலேருந்து ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும் நமக்கு கொஞ்சம் லெஷர் டைம் கிடைக்கும். அந்த லெஷர் டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. தூங்காதீங்க. இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்கியூசஸ் அண்ட் ரீசன்ஸ். நம்ம வந்துட்டு நான் ஒரு வெயிட் லாஸ் சொல்லும்போது இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம், தெரியல. இப்போ வந்துட்டு என்ன மாதிரியான ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ளே நான் போகணுன்னு நினைக்கிறேன், என்னை மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறது கேளுங்க. ரூல் நம்பர் 1, நம்மளை வந்துட்டு இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் மட்டும் ஒரு ஸ்ட்ரீட் டாக் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்துட்டு தெருவில் ஒரு நாய் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கண்டதையும் சாப்பிடும், நடக்கும், பிஸ்கெட்டு அது இது நம்ம என்ன போடுறோமோ அதை சாப்பிட்டு என்ன பண்ணுது, மூமெண்ட்லேயே இருக்குது. எந்த ஒரு தெருநாயும் வந்துட்டு குண்டுன்னு கொலுன்னு நம்ம பார்த்ததே இல்லை நம்ம ஊரில். கரெக்டுங்களா? எல்லாம் சிக்குன்னு அழகாக ஒரு எக்ஸ்ட்ராஸ் அதை கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக சுற்றிட்டு இருக்கோங்க. எதனால்? மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு மேஜர் ரீசன் மூமெண்ட் மட்டும்தான். அது என்றைக்குமே ஒரு மூமெண்ட்டில் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ட்ராபேக் என்னது, மூமெண்ட்டே இல்லாதது மட்டும்தான். ஸோ ஒரு விஷயம் நம்ம என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த மூமெண்ட்டில் எப்போவுமே நம்ம இருந்தோம் அப்படின்னா அது வெயிட் லாஸுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்கும். 2வது ரூல் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு நினைக்கிறது தப்பு, ரொம்ப தவறு. எதுவாக இருந்தாலும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நான் இந்த வீடியோ இப்போ போடுறதுக்கான மெயின் ரீசனே வந்துட்டு ஆகஸ்ட் வந்துருச்சு. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 5 மந்த்ஸ் நம்ம அடுத்த வருஷத்துக்கு போகிறதுக்கு. ஸோ ஒரு 2024க்கு போகும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட போவோமே. ஏன் நம்ம இந்த கடைசி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணோம், அப்படின்னா 2024 வரைக்கும் வெயிட் பண்ணோம். கரெக்டாக இந்த 5 மாதம் ஆகஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் அப்படியே ஒரு புது வெர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃபை பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ இந்த எதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி தூர வீசிடணும். அதே மாதிரி நம்மளோட உடம்புக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி வாங்குகிறோம், கிரைண்டர் வாங்குகிறோம், இல்லை ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோன்னா ஒரு 2 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், 2 வருஷம் நல்லா தான் இருக்கும். ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ணணும். நம்ம அந்த விஷயத்தை நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும்தான் அது கொஞ்சம் உழைக்கும். அதே கோஸ் வித் த ஹியூமன் பாடி ஆல்சோ. ஒரு 70s 80s 90s கிட்டாக இருந்தோம்னா நம்ம பிறந்தப்போ மேக்ஸிமம் நம்ம நிறைய விஷயங்கள் சூரியனோட நல்ல கான்டாக்ட் வச்சுருப்போம். அதே மாதிரி அந்த காலத்தில் குட் ஃபுட் நமக்கு நிறையா கிடச்சிட்டு இருந்தது. நம்ம இல்லை தவிர்க்கவே முடியாது. அந்த குட் ஃபுட்னால தான் நம்மளால் ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் சர்வைவ் பண்ணி, அந்த சன்லைட் இருந்தனால தான் சர்வை பண்ணி என்னமோ சாப்பிட்டு நம்மலாம் ரொம்ப மோசமாக தான் சாப்பிட்ருப்போம் ஒரு சில டைம். ஸ்டில் கொஞ்சம் ஹெல்த்தியாக வர முடியுது. இப்போ 70ஸ்ல பிறந்தவங்க வந்துட்டு ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் ஹெல்த்தியாக தான் இருந்திருப்பீங்க, எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. 80ஸ்ல பிறந்தவங்க 35 வரைக்கும் நல்லா இருந்திருப்போம். இப்போ நான்லாம் 90s கேட்டு நான் வந்துட்டு ஒரு 25 வரைக்குமே ஐ வாஸ் ஃபைன் ஒன்லி. ஆனால் இந்த 25 ஏஜை நான் தாண்டும் போது கண்டிப்பாக ஐ ஷுட் டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த். இஃப் நாட், கண்டிப்பாக எனக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். அந்த வாரண்டி கேரண்டி வந்துட்டு ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் நம்ம உடம்புக்கு இருக்கும். ஆனால் ஒரு 25 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு ஒன்று ஸ்டார்ட் ஆக தான் செய்யும். அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இனஃப் சன்லைட் வேணும், ஒரு குட் டயட் ரொட்டீன் வேணும். எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னா ஒரு 35 அபவ் தேவையில்லாத டிசீஸ்லாம் வந்து சம்பாரிச்சதெல்லாம் போய் டாக்டர்ஸ் கிட்ட தான் கொடுக்கணும். அப்படி இல்லை நான் மெயின்டைன் பண்ணணும்னா ஃபியூ ரூல்ஸ். இந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸை பண்ணோமா, ஒரு 5 மந்த்ஸில் டிரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டோமா, அப்புறம் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சோமா அப்படின்னு இருக்கணும். இதே உடம்போடு இருக்கவே கூடாது. அடுத்த ரூல் வந்துட்டு இந்த கிரேவிங்ஸ் ஃபார் டயட்டில் இருக்கிறதுக்கு முன்னாடிலாம் தெரியாது, ஆனால் டயட்டில் இருக்கும்போது தான் தேவையில்லாமல் ஸ்வீட்டு, சுகரு, காஃபி, இந்த இன்ஸ்டன்ட் எனர்ஜி பூஸ்டர்ஸ் என்னென்ன கொடுக்குது, டீ, காஃபி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓவராக கிரேவிங்ஸ் வரும். அது வரும்போதெல்லாம் என்ன பண்ணுறது டாக்டர்னு மட்டும்தான் என்கிட்ட கேட்குறாங்க. நான் வந்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் கியூக்கம்பர் எடுங்க, கேரட் எடுங்க, லோ கேலரி ஃபுட் எடுங்க அப்படிலாம் சொல்லி பார்த்துட்டா நத்திங் இஸ் ஒர்க்கிங் அவுட். டக்குன்னு ஒரு சாக்லேட் ப்ரௌனி ஜார் வாங்கி சாப்பிட்டு மொத்தமாக இருந்த டயட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுறாங்க.
இப்போ நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா 5 மந்த்ஸ் நீங்கள் உங்களோட ஜேர்னி இருக்குது அப்படின்னா 5 மாதம் கழிச்சு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கிற உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை மட்டும் கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நம்ம எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்ல. இந்த தொண்டு ஸ்வீட்டுக்காக நம்மளோட உடம்பு வந்துட்டு நம்ம விடணுமா என்ன? அதனால உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் இப்படி தான் இருக்க போகிறேன், நான் இந்த மாதிரி நான் எக்ஸல்லேருந்து எஸ்ஸுக்கு வர போகிறேன், நான் இன்னும் ஹெல்த்தியாக போகிறேன், என்னோடய ஹேரும் என் ஸ்கின்னும் ரொம்ப அழகாக இருக்க போகுது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக சின்ன சின்னதாக இருக்கிற இந்த டீ, காஃபி, ஸ்வீட்ஸ், மைதா இந்த மாதிரி தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல தவறே இல்லை. ஸோ ஆல்வேஸ் உங்களோட பெட்டர் வெர்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வரும்போது. அண்ட் என்னோட சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா, நான் நார்மலாகவே நிறையா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்ப்பேன். அதுவும் இந்த 60லேருந்து 50 குறைச்சது அப்படிலாம் பார்க்க மாட்டேன். 120லேருந்து 60க்கு குறைச்சது, இந்த மாதிரி ஒரு லாங் டைம் ப்ராசஸ், ஒரு 2 இயர்ஸில் இவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நமக்கு. இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் பேசிட்டு போயிட்டேன், ஆனால் ஒருத்தங்க பண்ணி காமிச்ச ஒரு வீடியோ பார்க்கும்போது ஏன் நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். ஏன்னா அப்நார்மலாக வெயிட் போட்டிருக்கிறவங்களுக்கு பேக் ஃபேட்டு, அப்டமன் மட்டும் இருக்கிறது, கை ரொம்ப தொலைன்னு இருக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபாரினர்ஸும் சரி இந்தியன்ஸும் சரி நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு டெய்லி ரொட்டீனில் உங்களோட ஃபீட்ஸில் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும். எனிதிங் நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தெரியும். அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது அன்டில் தி எண்ட் ஆஃப் திஸ் ஜேர்னி. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 4 நாளில் இந்த ஜேர்னி முடிஞ்சு போயிடும். இப்போ நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 65லேருந்து 55 வரும்போது 65ல நான் வாங்கி வச்ச நல்ல ட்ரெஸ் எதுவுமே எனக்கு பத்தலை. ஒரு நாள் வெளியே போகும்போது சுத்தமாக எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்தது. அப்போ வந்துட்டு லைட்டாக நான் அழுதுட்டேன். ஸோ அப்போ அழுகும்போது தான் அன்றைக்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் லாஸ்ட் பண்ணுவீங்க. சும்மா வெயிட் லாஸ்க்குள்ளே போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காகவோ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக அது செட் ஆகாது. உங்களுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ எதனால நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஜேர்னிங்கிறது என்றைக்குமே மறக்கக்கூடாது. டெய்லி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ரூல்ஸில் இதெல்லாம் வருமானு கேட்குற மாதிரி ஆல்வேஸ் வீட்டுக்குள்ளே ப்ரெசென்டபிள் அவுட்ஃபிட்ஸ் வந்துட்டு வேர் பண்ணுங்கள். இந்த நைட்டி, அழுக்கு நைட்டி போட்டுக்கிறது, இடுப்பில் தூக்கி கட்டிக்கிறது, கொண்டையை போட்டுக்கிறது, இந்த மாதிரி வச்சுக்காதீங்க. என்றைக்குமே வீட்டில் ப்ரெசென்டபிளாக இருக்கணும். நைட்டியே போட்டாலும் அந்த நைட்டியை கொஞ்சம் ஷேப்பாக போடுறது, ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் போடுறது, ஷார்ட் நைட்டிஸ் போடுறது, லெகனும் ஒரு குர்த்தாவும் வீட்டுக்குள்ளேயே நம்ம கிளம்பி அழகாக தான் இருப்போம். என்ன இப்போ பிரச்சனை? ஷேப்பாக போட்டுக்கிறது. தொலைன்னு போடும்போது நம்ம உடம்பு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தோணாது நமக்கு. ஸோ கொஞ்சம் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு ஷேப்பாக போட்டுக்கிறது நல்லது. அண்ட் கஃப்தான் போட்டுக்கிறது, இந்த மாதிரி புதுசாக ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது, கொண்டையை போட்டே இல்லாமல், ஒரு வலிஞ்ச மூஞ்சி ஆயிலியாக வேர்த்துட்டே இல்லாமல் கொஞ்சம் சின்ன மைல்டாக ஒரு மை போட்டு லைட்டாக ஒரு லிப் கிளாஸ் போட்டு ஆல்வேஸ் ப்ரெசென்டபிளாக இருக்கும்போது அதுவும் ஒரு வெயிட் லாஸுக்கு நல்லாவே உதவும். இன்னொன்று வந்துட்டு இந்த டயர்டாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, டயர்ட்னஸ் வந்துட்டு மேக்ஸிமம் உடம்புல இல்லவே இல்லை, மைண்டில் மட்டும்தான். நான் கேட்பேன், உங்கள் குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அப்போ வந்துட்டு உங்கள் டயர்ட்னஸ்லாம் எங்கே போகுதுன்னா, ஐயோ அப்போல்லாம் நான் சிட்டா பறந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டயர்ட்னஸ் எங்கே இருக்குது? மைண்டில் தானே இருக்குது. ஸோ நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா என்றைக்குமே நம்மளால் ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியும். அந்த விஷயம் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு தோணும் போது தான் டயர்ட்னஸ் ஒரு ரீசனாக வருமே தவிர்த்து, அந்த விஷயம் இல்லைன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சால் மைண்ட் வந்துட்டு உங்களை லேசியாக வைக்காது. ஸோ டயர்ட்னஸை தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ்னாலே ஸ்டார்டிங் எடுத்தோன்னே இந்த வாக்கிங், நம்ம என்ன 60 வயசா இல்லை 70 வயசா, நான் அவங்களையே ரொம்ப யங்காக இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த 6 to 40 இருக்க 6 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த குழந்தைய பெற்றுட்டாலோ இல்லைனா ஒரு 25 to 35 இருக்கிறவங்க வந்துட்டு வயசாயிடுச்சு வாக்கிங் போயிட்டுருக்கேன், வாக்கிங் எல்லாம் போகக்கூடாது, ஜாகிங் போங்க. மைல்டாக ஒரு 10 days நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சஸ், வாக்கிங் முடிச்சோடனே நார்மல் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக 5 minutes வாக்கிங், 1 minute ஜாகிங், 5 minutes வாக்கிங், 1 minute ஜாகிங், அந்த ப்ராசஸை வந்துட்டு கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணணும். வாக்கிங்கே நான் 10 வருஷமாக போகிறேன், எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது, சரிங்களா? ஸோ உங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீனை கொஞ்சமாக உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வாங்க. அண்ட் லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட், நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு இந்த வெயிட் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பண்ணுறதே இல்லை. சும்மா அங்கங்கே இடுப்பாட்டிட்டு கையாட்டிட்டு கால் ஆட்டிட்டு நம்ம வாக்கிங் போயிட்டு இப்படியே முடிச்சிடுறோம். ஒன்றா ஒரு ஃபிசிக்கல் ட்ரெயினர் கிட்ட போய் ஒரு வெயிட் ட்ரைனிங் கற்றுக்கோங்க. அதுவும் ஆஃப்டர் 30s இட் இஸ் அ மஸ்ட் ஃபார் யர் போன்ஸ் ஹெல்த். ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரெயினர் வச்சோ, அப்படி இல்லைனா வீட்டில் அந்த 2 liters 3 liters வாட்டர் பாட்டில் வச்சோ, அப்படி இல்லைனா ஒரு 3000 செலவு பண்ணி 2 kg டம்பிளும் 5 kg டம்பிளும் 7 kg டம்பிளும் வாங்கி வச்சுட்டு உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட எப்படி வெயிட்ஸ் தூக்கணும், அப்படிலாம் யூடியூப் இருக்கவே எப்படி வெயிட்ஸ் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு எப்படி வெயிட்ஸ் தூக்குறது, இந்த வெயிட் ட்ரைனிங் நீங்கள் பண்ணால் மட்டும்தான்
மைண்டும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் உங்களோட போன் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். போன்ஸுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வெயிட் தூக்குறோமோ அந்த அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன் போகும். மசில் ரொம்ப போனை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெயிட் ட்ரைனிங்கில் மட்டும்தான் வரும். ஸோ வெயிட் ட்ரைனிங் பண்ண மறந்துடாதீங்க. வெறும் வாக்கிங்லேயே ஓட்டிடலான்னு நினைக்காதீங்க. ஸோ நான் வந்துட்டு சொன்ன 10 ரீசனும் 10 ரூல்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹவுஸ் ஒய்ஃப் வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் எங்கள் டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கன்சல்டேஷன், அதாவது ஈச் அண்ட் எவ்ரி, இப்போ நான் புதுசாக ஒரு டயட் சொல்லலாம், ஆனால் எல்லாத்துக்கும் அது சூட் ஆகாது. யாரையாவது அதை ட்ரை பண்ணி ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால நாங்கள் கன்சல்டேஷன் வச்சுருக்கோம். 200 ருபீஸ் கொடுத்து கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களோட ரிப்போர்ட்ஸ், பிளட் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, இல்லைனா பழைய கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது உங்கள் உடம்புல இருக்கா, இல்லை உங்களோட வெயிட் என்ன, எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன் முடிச்சுட்டு டயட் வந்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. நேச்சுரோபதி டாக்டர்ஸ் அண்ட் அதர் டாக்டர்ஸும் உங்களுக்கு இந்த டயட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. 1500 ஃபார் டயட் சார்ட் அண்ட் ஒர்க் அவுட் ரொட்டீன் ஒன்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த டயட் வந்துட்டு நீங்கள் 3 months கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு உங்களை டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க கன்சல்டேஷனில். நீங்கள் என்ன மாதிரி வெயிட் குறைச்சிருக்கீங்க, நடுவில் ஏதாவது டயட் சேஞ்சஸ் வருதா, அந்த மாதிரி உங்களை கேட்டுப்பாங்க. ஸோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் தாராளமாக கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக புக் பண்ணிக்கலாம். எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி டயட்ஸை கொடுப்பாங்க. இந்த டயட் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதாவது நாங்கள் சொல்கிறத காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்லேருந்து நைட் எத்தனை மணிக்கு தூங்கணும், என்னென்ன மாதிரி ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட் எடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் 100% ஃபாலோ பண்ணுவேன், நான் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கேன், நெக்ஸ்ட் இயர் நான் வந்துட்டு ஸ்டெப் இன் பண்ணும்போது வேறு மாதிரி ஒரு ஆளாக ஸ்டெப் இன் பண்ணணும், நான் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன், எக்காரணத்துக்கு கொண்டும் எந்த ரீசனும் சொல்லி இந்த டயட்டை நான் ஸ்டாப் பண்ணிட மாட்டேன்னு நினைக்கிறவங்க மட்டும் கீழே இருக்க நம்பர் கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. டைமிங் வந்துட்டு காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் புக் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் இல்லைனா ஒரு 2-3 hours வந்துட்டு டாக்டர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹவுஸ் ஒய்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் நிறையா பேர் பெனிஃபிட் ஆகணும், நிறையா பேர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ விஷ். ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஐம் டெல்லிங் யூ, இது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். வெயிட் லாஸுங்கிறது ஒரு ஈஸியான ப்ராசஸ்ன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது சும்மா சொல்கிறாங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக யூ வில் ஹேவ் டு டூ சம் சாக்ரிஃபைசஸ். நிறையா விஷயங்கள், நிறையா டைம் நீங்கள் கொடுக்கணும், உங்களை நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணும், சமைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் கஷ்டப்பட்டு நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அந்த பழைய வெயிட்டுக்கு போகவே மாட்டீங்க. ஒரு டேப்லெட்டோ இல்லை ஏதாவது சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி ஏதாவது சாப்பிட்ருவோம். ஸோ இவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் நம்ம பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது என்ன ஆனாலும் நம்மளோட ஓல்டு செல்ஃபுக்கு போகவே மாட்டோம். ஸோ எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்க. உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கறக்கு நானும் வெயிட்டிங். நன்றி, வணக்கம்.